எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நகரை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியான மீன், ஆனால் சைஸில் வந்து சின்னதாக தான் இருக்கும். இது வந்து என்னோடய ஃபேவரட் ஃபிஷ்ஷு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அலசிட்டு நச்சு வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் கொத்தமல்லியோட வேரை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மண்ணே இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நகரை மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மீன் குழம்புக்கு தேவையான அளவு வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். நான் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், ஒரு லெமன் சைஸுக்கு. இதில் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சுக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுனால ஊற வைக்கலாம், இல்லைனா பச்சை தண்ணியை ஊற்றி ஊற வைக்கலாம். இப்போது நான் ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மீன் குழம்புக்கு வெந்தயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதோட ஸ்மெல்லு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து வெந்தயம் சேர்த்துப்பேன். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு வந்து நச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் நம்ம சேர்க்கணும். இதுக்கடையில் நம்ம மல்லித்தலையோட வேர் வந்து நல்லா அலசிட்டு வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம புளி வந்து சேர்க்க போகிறோம். ஸோ தக்காளியோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது நான் 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மிளகாய் பொடி, மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அப்போவே அதோட பச்சை வாசனை போயிடும். கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம வந்து புளி கரைச்ச தண்ணி வந்து ஊற்றி எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ புளி நல்லா கரைச்சாச்சு. இதை வடிகட்டி நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து சரியாக வச்சுக்கோங்க. இது வந்து வற்றி கொஞ்சம் வந்து கம்மியாகணும். இதோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகணும். அந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போது தண்ணி எல்லாம் கரெக்டாக வச்சாச்சு. இது கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் மீன் வந்து சேர்த்துக்கலாம். மீன் வந்து சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெந்தால் போதும். டக்குன்னு எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன மீன்கிறதுனால இது அப்படியே பூ மாதிரி கிண்டி விடணும், இல்லைனா வந்து உடஞ்சிரும். நீங்கள் சிம்லே கூட வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு வேக வைக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மீன் வந்து பேர் தெரியாமல் முன்னாடிலாம் பிங்க் கலர் ஃபிஷ்ஷு அப்படிலாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த மீனோட பேர் நகரைன்னு தெரியும். என்னோடய ஃபேவரட் ஃபிஷ் இது. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீன் நல்லா வெந்திருக்கும். நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மீன் எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி வெந்திருக்கணும். இதுக்கு மேலே வெந்துச்சு அப்படின்னா அது அப்படியே எல்லாம் அதோட ஃப்ரெஷ் எல்லாமே வந்து குழம்புல கரைஞ்சிடும். ஸோ வந்து பக்கத்துலேயே மீன் போட்டதுக்கப்புறம் நின்று கரெக்டான ஒரு 5 மினிட்ஸில் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடணும். அப்போ தான் மீன் வந்து முழுசாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க மீன் இது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.